வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன். என் கடைக்கு தேவையான வாழைப்பழத்தார் காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட் போயிட்டு வாங்கலான்னு போனேன். ஆனால் கற்பூரவல்லி அங்கேயே 1 கிலோ 40 ரூபா சொன்னாங்க. தார் கணக்காக வாங்கினாலே சரி இது நமக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு அப்படியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே அம்மாவை கூட்டிகிட்டு வாழைத்தோப்புக்கு கிளம்பிட்டேன். போயிட்டு அங்கே வாழைப்பழத்தார் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தார் பார்த்திங்கன்னா 100 ரூபா. மொத்தம் 5 சீப்பு இருக்குது. 5 சீப்பு பழம் 100 ரூபான்னு கொடுத்தாங்க. மொத்தம் 6 தார் பழம் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். 500 ரூபா சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. ஏன்னா ரொம்ப மலிவான விலைக்கு கொடுத்தாங்க. விவசாயிகளும் நஷ்டப்படக்கூடாதுன்னு நான் எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரூபா கொடுத்து 530 ரூபா கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக சொல்கிறேன், இந்த தார் பழம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக பழம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, குறிப்பாக நம்ம நேரடியாக கொள்முதல் பழத்தை வெட்டி வாங்கிட்டு வரோம். உங்கள் கண் இதிலே பாருங்கள், எந்த ஒரு மருந்தும் அதில் இது பண்ணலை. நேரடியாக மருந்து இல்லாமல் அறுவடை பண்ணி கடைக்கு எடுத்துகிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளை நம்பி பழம் வாங்குகிறாங்க. நம்ம வீட்டு குழந்தைங்களே எடுத்து சாப்பிட்டா வம்பாயிடலாம். அதனால் நான் எப்பவுமே மருந்து இல்லாத பழமாக பார்த்து தான் நான் வாங்கிட்டு வருவேன். வாங்குறவங்களும் மன நிறைவாக வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பழத்துக்கு ஏற்ற மாதிரி விற்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சீப்புலேயும் 17 பழம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா 50 ரூபா, 40 ரூபா, 30 ரூபா அப்படி கூட விற்பேன் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 6 தார் வாழைப்பழம் கற்பூரவல்லி வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 530 ரூபா. ஆனால் இதில் எனக்கு லாபம் பார்த்தீங்கன்னா 710 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே 710 ரூபா. நான் இது கலர் கொஞ்சம் மாறும்போதே விற்றுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாமே வாங்கிடுவாங்க. ஏன்னா மார்க்கெட்லாம் ஒரு சீப்பும் 80 ரூபா 70 ரூபாய்க்கு கம்மி தரமாட்டாங்க. நம்ம 50 ரூபா 40 ரூபா 30 ரூபா கொடுக்குறதுனால 1 ஹவரில் விற்றுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 710 ரூபா இதில் லாபம் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த முறை அவங்கக்கிட்ட போயிட்டு நான் பழம் வாங்கும்போது கண்டிப்பாக நான் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் அவங்கக்கிட்ட பணம் கொடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வருவேன். ஏன்னா அவங்க இடத்துக்கு சொந்தக்காரு, அறுவடை பண்ணுறாங்க. இத்தனை நாள் அதை பாதுகாத்து மழையிலையும் காற்றுலையும் பாதுகாத்து நமக்கு சுலபமாக கொடுத்துட்டாங்க. கஷ்டப்பட்டதை சுலபமாக கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் எடுத்துகிட்டு ஈஸியாக விற்றுட்டேன். ஆனால் அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியமாக இல்லையான்னு எனக்கு தெரில. 530 ரூபா அவங்களுக்கு கொடுத்தது. அடுத்த முறை போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நான் எக்ஸ்ட்ராவே கொடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வருவேன். தொடர்ந்து கவிதாப்பு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்பவுமே வேணும். மொத்தம் 6 தார் பழம் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 6 தார் பழத்தில் எனக்கு 710 ரூபா லாபம் ஃப்ரெண்ட்ஸ். பெண்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே முயற்சி பண்ணுங்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி உண்டாகும். முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. தன்னம்பிக்கையோட உழைப்பை மட்டும் நம்புங்க. வேறு யாரையுமே நம்பாதீங்க. உங்கள் உழைப்பும் உங்கள் தன்னம்பிக்கையும் உங்கள் முயற்சியை மட்டும்தான் உங்களை வெற்றிக்கு உண்டான வழியே எடுத்துகிட்டு போவோம். நீங்கள் முயற்சி பண்ணாமல் எதையுமே சாதிக்க முடியாது. யாரையுமே குறிப்பாக நம்பாதீங்க. உங்களை மட்டும் நம்புங்க. உண்மையாக நேர்மையாக இருந்தால் வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயம் ஜெயிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நம்பிக்கையோடு அடி எடுத்து வச்சு முன்னேறுங்க. மொத்தம் 6 தார் பழம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 6 தார் பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மொத்தம் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு அழகாக எடுத்துன்னு கட் பண்ணி வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு மருந்தும் இல்லை, எந்த ஒரு புகை போட்டு இது பண்ணுறதோ பழம் பழுக்க வைக்கிறதோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அரிஞ்சு வச்சுட்டா 2 நாள் அதை அந்த பக்கம் தொடாமல் இருந்தாலே அது பழுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். கொடுக்குறவங்களுக்கும்